நீங்க தான் பெற்றெடுத்தீங்க. ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வளர்த்து கொடுக்கும்படிக்கு. இப்ப நாம அந்த சித்தத்தையே செய்யறது இல்ல. கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பிள்ளைகளை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? விக்கிரகம் மாதிரி பாக்குறாங்க. இப்பவும் சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அதை கர்த்தருக்கு ஏற்றபடி வளருங்கள். கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கொடுக்கும் போதே கேளுங்க, இது எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே? இந்த பிள்ளையை ஏன் கொடுத்துருக்கிறீங்க? இது எதுக்காக பரலோகம் எனக்கு கொடுத்துருக்குது? பாருங்க, பைபிள்ல ஒரு பிள்ளையை கூட ஆண்டவர் சும்மா கொடுக்கல. ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு? திட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு பின்னாடியும் திட்டம் இருக்கு. அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்கறது இல்ல. பேர் வைக்கும் போதாவது அதை கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன். அவனுக்கு கர்த்தர் வைக்கிற பேர்லயே அவனுடைய லைஃப் ஆண்டவர் சொல்லி வச்சிருப்பார். அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அவனை என்னத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. நம்ம பேரையே மாத்திடுவோம். நம்ம பல நேரங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கறது கிடையாது. எனக்கு இஷ்டம், ஏன் வாழ்க்கை, ஏன் பையன், ஏன் பொண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட அவர்களை அதிகமாய் நேசிக்கிறாய். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ எனக்கு தான் கொடுக்கணும். என்கிட்ட கேளு, ஏன்னா பிள்ளையை கொடுத்தது நான். என்ன கேளு, அவங்களை என்ன வளர்க்கணும் நான் சொல்றேன்.